நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட மணிக்கூண்டு சாலையில் டாஸ்மாக் கடை அருகே உள்ள பாரில் சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் மது விற்பனை செய்யப்படுவதை நியூஸ் தமிழ் செய்திக்குழு கண்டுபிடித்த நிலையில் செய்தியாளரிடம் அங்கிருந்த ஊழியர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. யார் பொறுப்புன்னு கேக்குறேன். கடை சூப்பரேசருங்க, கடை சூப்பரேசர் யாரு? வாங்க செய்தி சேகரிக்க வந்து செய்தியாளர் மிரட்டுறீங்க. சூப்பரேசர் கடையா 14 மணிக்கு கடை திறந்துருக்கு. ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட மணிக்கூண்டு சாலையில் டாஸ்மாக் கடை அருகே உள்ள பாரில் சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெற்று வருகிறது. இதனை தட்டி கேட்க சென்ற செய்திக்குழு மற்றும் செய்தியாளரிடம் அங்கிருக்கக்கூடிய ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சக்தி. சக்தி, என்ன நடந்தது? முழு விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான மணிக்கூண்டு சாலை கொங்காலம்மன் கோவில் பகுதியில் அரசு பதிவெண் கொண்ட டாஸ்மாக் கடை ஒன்றும் இயங்கி வருகிறது. அதன் அருகிலேயே பார் ஒன்றும் இயங்கி வருகிறது. இந்த பாரில் சில மாதங்களாக சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதாக நமக்கு ரகசிய தகவலானது கிடைத்தது. இந்த நிலையில் அந்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்று பார்த்த பொழுது அங்கு காலை முதலே மதுப்பிரியர்கள் சட்டவிரோதமாக விற்கப்படும் அந்த மதுபானங்களை வாங்கி அருந்ததை நம் காட்சிகளாக படம் எடுத்தார். மேலும் உள்ளே சென்று பார்த்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் காலை முதலே சைடிஸ் போன்றவர்களை ரெடி செய்து வைத்துக் கொண்டு விதவிதமான மதுபானங்களை வைத்து சட்டவிரோதமான மதுபானங்களை விற்று விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்தனர். உடனடியாக அங்கு சென்று நாம் கேட்கும் பொழுது அங்க பணியாற்றி கூட வரக்கூடிய அந்த ஊழியர் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளராகிய என்னை மிரட்டும் தோணியிலும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். மேலும் அங்க இருக்கக்கூடிய மற்றொரு நபர் நாம் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் அங்கிருந்து ஏதேதோ காரணங்களை சொல்லி நழுவி சென்றுள்ளார். மேலும் உள்ளே சென்று பார்த்த பொழுது அங்கு தரையில் பார்த்தீர்கள் என்றால் அங்கு மதுபானங்கள் அடுக்கி வைக்கப்பட்டு பப்பாளி பழம், கொய்யா பழம் போன்ற நடக்கடலை போன்ற பல சைடிஸ்களை தயார் நிலையில் வைத்து சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் இது குறித்து அவரிடம் கேட்கும் பொழுது மிரட்டும் தோணியிலும் நம்மளுக்கு பதிலளித்தார். ஆகையால் இங்கு இந்த சாலை என்பது பிரதான சாலையாக இருப்பதால் இங்கு பெண்கள், குழந்தைகள், பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் அது வழியாக சென்று வருவதாகவும் மேலும் அங்கு வணிகங்கள் அதிகமாக இருப்பதால் இது போன்று காலை முதலே மதுபானம் அருந்திவிட்டு அடிக்கடி அங்கு சண்டை நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டானது பொதுமக்களிடையே எழுந்து வருகிறது. ஆகையால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் உடனடியாக முன்வந்து இது போன்ற சட்டவிரோத செயல்களை, அதாவது சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.